திருவள்ளூர் மாவட்டம் கொமக்கம்பேடு கிராமத்தில் ரயில் மோதி இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொமக்கம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த சேகர் ரேணுகா தம்பதியின் மகன் விஜயகுமார் இவர் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் கடந்த 25ஆம் தேதி காணவில்லை என பெற்றோர்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் வீடுகளில் தேடிய நிலையில் கிடைக்காமல் போனதால் 26ஆம் தேதி வெங்கல் காவல் நிலையத்தில் மகனை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளித்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஜயகுமாரை தேடி வந்த நிலையில் விஜயகுமார் குறித்து நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் திருநின்றூர் ரயில் நிலையத்தில் அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவரது உடல் 2 துண்டுகளாக இருந்ததை கைப்பற்றி அடையாளம் காண்பதற்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக திருவள்ளூர் ரயில்வே காவல்துறையினர் வெங்கல் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் கடந்த 26ஆம் தேதி திருநின்றூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் இளைஞரின் உடல் 2 துண்டாக இருந்ததை விஜயகுமார் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தனது மகனின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக அவரது உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் விஜயகுமாரின் கழுத்தில் தழும்புகள் உள்ளதாகவும் அவரை யாரேனும் அடித்து கொலை செய்து தண்டவாளத்தில் வீசினார்களா என விசாரணை செய்ய வேண்டும் என உடலை வாங்க மறுத்துள்ளனர். விபத்து ஏற்பட்ட திருநின்றூர் ரயில் நிலையம் அருகே உறவினர்கள் பெற்றோர்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த முதல் கட்ட விசாரணையில் செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.